சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ர பக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 14. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் 7 முக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா 8 முக ருத்ராட்சம். 8 முக ருத்ராட்சம் இது சாதாரண விதை இல்லை. இது ஒரு சக்தி சின்னம். இது ஒரு ஆன்மீக அடையாளம். 8 முகத்தின் தத்துவம். 8 என்ற எண் ஆன்மீகத்தில் முழுமையான சமநிலையை குறிக்கும். அஷ்டதிக்குகள், 8 திசைகள், அஷ்ட சக்திகள், அஷ்ட தத்துவம். இந்த 8 அதிர்வை தாங்கி நிற்கும் வடிவம்தான் 8 முக ருத்ராட்சம். எந்த தெய்வ சக்தி? பாரம்பரியமாக 8 முக ருத்ராட்சம் கணேசா சக்தியுடன் தொடர்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் விநாயகர் வினை நீக்கும் சக்தியின் அடையாளம். 8 திசைகளிலும் தடைகளை அகற்றும் சக்தி என கருதப்படுகிறது. சில மரபுகளில் இது அஷ்டமூர்த்தி சிவன் தத்துவத்தையும் குறிக்கும் என்று கூறப்படுகிறது. உருவ அமைப்பு. இயற்கையாக 8 தெளிவான கோடுகள், மேல் முதல் கீழ் வரை பிரிவு, நடுவில் இயற்கை துளை. ஆர்டிஃபிஷியல் கார்விங் இல்லாமல் அன்ஈவன் நேச்சுரல் டெக்ஸ்டர். நேபாள் வகையில் பெரியது தெளிவான கோடு இருக்கும். இந்தோனேஷியா வகையில் சிறியது மென்மையான டெக்ஸ்டர் இருக்கும். ஆன்மீக அடையாளம். 8 முகம், திசை திறப்பு, சக்தி சுழற்சி, சமநிலை. அஷ்ட திசைகளிலும் ஆற்றல் பரவல் என்ற சின்னம். அணியும் மரபு. சுத்தமான நாளில் அணிதல். மந்திர ஜபம். ஓம் கணபதையே நம. மனநிலை அமைதி. அணிவது ஒரு அலங்காரம் அல்ல, ஒரு உறுதி. ஆன்மீக ஒழுக்கம். மதிப்புடன் அணிய வேண்டும். தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது. கோபம், பொய் குறைக்க முயற்சி. ருத்ராட்சம் அணிவது உள்ளம் திருத்தும் ஒப்பந்தம். யார் அணியலாம்? ஆன்மீகத்தில் முன்னேற விரும்புபவர்கள், தியானம், ஜபம், மந்த்ரா பிராக்டிஸ் செய்பவர்கள், வாழ்க்கையில் தடைகள் நீங்க வேண்டும் என விரும்புபவர்கள், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ தயாரானவர்கள், ருத்ராட்சவை மரியாதையுடன் அணிய தயாராக இருப்பவர்கள், மன அமைதி தேடும் நபர்கள், சாந்த மனநிலையுடன் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ஃபாலோ செய்ய விரும்புபவர்கள், குரு வழிகாட்டுதலுடன் அணிபவர்கள். சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நல்லது. யார் அணியக்கூடாது? ஷோவ் ஆஃப்காக, ஃபேஷனுக்காக அணிபவர்கள், மதுபானம் அண்ட் தவறான பழக்கங்கள் அதிகம் உள்ளவர்கள், வர்க்காகுமா சந்தேகப்படுபவர்கள், தினமும் கழட்டி எறிபவர்கள் அணியக்கூடாது. 8 முக ருத்ராட்சம். பயன்கள். வாழ்க்கை தடைகள் குறைதல். பாரம்பரிய நம்பிக்கைப்படி மீண்டும் மீண்டும் வரும் தடைகள், தாமதங்கள் மெதுவாக சீராகும் என்று கூறப்படுகிறது. மன தெளிவு. கன்ஃபியூஷன், டிசிஷன் ஃபியர் குறைய தெளிவான சிந்தனை உருவாகும் என்று நம்பப்படுகிறது. எதிர்மறை ஆற்றல் பாதுகாப்பு. நெகட்டிவ் வைப்ரேஷன்களை தடுக்க ஆன்மீக கவசம் போல செயல்படும் என்று சில மரபுகள் கூறுகின்றன. தைரியம் அண்ட் நம்பிக்கை. உள்ளுணர்வு பலம் அதிகரிக்கும். நான் முடியும் என்ற மைண்ட் செட் வளர்க்கும் என்று நம்பிக்கை. ஆன்மீக முன்னேற்றம். தியானத்தில் கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்க, உள்ள அமைதி நிலை பெற உதவும் என்று கூறப்படுகிறது. முயற்சிகளில் முன்னேற்றம். பிசினஸ், கேரியர், புதிய ஆரம்பங்கள் ஸ்மூத்தாக அமையும் என்று பாரம்பரிய நம்பிக்கை. திசை திறப்பு சக்தி. 8 திசைகளின் சமநிலையை குறிக்கும். அதிர்வு இருப்பதால் முழுமையான எனர்ஜி அலைன்மெண்ட் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இன்றைய முடிவுரை. ருத்ராட்சம் அணிவது அதிர்ஷ்டம் பெற அல்ல, உன் மனதை உயர்த்த ஒரு தீர்மானம். இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிஞ்சிட்டு வரோம். இந்த எபிசோடில் 8 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் 9 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடன் இருப்பதற்கு நன்றி. சிவன் அருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.